ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாசாவையே வியக்க வைத்த அதிரடி உண்மை தான். உலகத்தில் சவால் விடுற நம்ம தமிழ்நாட்டின் ஒரு மர்மத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். காரைக்கால் அருகில் இருக்க திருநள்ளாறு சனி பகவான் கோவிலுக்கு நேர் மேலே விண்வெளியில் சேட்டலைட் போகும்போது அது திடீர்னு செயலிழந்து போகுதான். அது பலருக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய ஆன்மீகம் மற்றும் அறிவியல் மர்மம். இதை பற்றி நாசா என்ன சொல்லியிருக்கு, நம்ம முன்னோர்கள் எப்படி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, எல்லாத்தையும் விரிவாக பார்க்கலாம். விண்வெளியில் சுற்றிட்டு இருக்க செயற்கைக்கோள்கள், அதாவது சேட்டலைட்ஸ், இந்த திருநள்ளாறு கோவிலுக்கு நேர் மேலே வரும்போது மட்டும் சில நொடிகள் ஸ்தம்பிச்சு போயிருதான். இதை கவனிச்ச அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா பல வருஷமா இதை ரகசியமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிஞ்சுது. ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கு ஒரு முறையும் வான்வெளியில இருந்து ஒரு சக்தி வாய்ந்த கதிர்வீச்சு நேராக இந்த திருநள்ளாறு கோவில் கோபுரத்து மேலே வந்து விழுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்ற இடங்களை விட இங்கே மட்டும்தான் அந்த கதிர்வீச்சோட வேகம் பல மடங்கு அதிகமாக இருக்குது. இதனால தான் அந்த இடத்தை கடக்கும்போது சேட்டலைட்டோட சிக்னல் துண்டிக்கப்படுது. இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற டெலஸ்கோப், சேட்டலைட்னு எந்த தொழில்நுட்பம் இல்லாத அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி இந்த இடத்த சரியாக கண்டுபிடிச்சாங்க? நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட கதிர்வீச்சு இருக்குன்னு அன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் சனி கிரகத்தோட கதிர்வீச்சு இந்த இடத்துல தான் அதிகமாக விழுகிறத துல்லியமாக கணிச்சு தான் இங்கே அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இது வெறும் பக்தி மட்டும் இல்லை, இதையும் தாண்டிய ஒரு மிகப்பெரிய வானியல் அறிவியல். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நல தீர்த்த குளத்தில் குளிச்சா சனிதோஷம் நீங்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த விண்வெளி கதிர்வீச்சுகள் இந்த தீர்த்தத்தில் படும்போது அதில் ஒரு விதமான காந்த சக்தி உருவாவதாகவும் அதில் நாம் நீராடும் போது நம்ம உடலில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் நீங்குவதாகவும் சொல்லப்படுது. இதனால தான் இங்கே வந்து தரிசனம் பண்ணுறவங்களுக்கு மன அமைதி கிடைக்குது. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகளுக்கே சவால் விடுற நம்ம முன்னோர்களோட இந்த அறிவு உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஒரு பெருமை தான். திருநள்ளாறு மர்மம் இன்னைக்கும் முழுசாக யாராலையும் விளக்க முடியல. இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல மர்மமான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.